வறுமையின் காரணமாக தனது 3 மாத குழந்தையை விற்ற தம்பதியரின் செயல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பால்மனம் மாறாத குழந்தையை பணத்திற்காக விற்க முயன்ற தாய் தந்தை. சென்னை துரைப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கிவிட்டது. வறுமை, பசியால் தத்தளித்த ஒரு தம்பதியர் தங்கள் 3 மாத பெண் குழந்தையை பணத்திற்காக விற்ற சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணகி நகர் எழில் நகரைச் சேர்ந்த ஸ்ரீஜி வினிஷா தம்பதியினருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த மே மாதம் வினிஷாவுக்கு மேலும் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. வறுமையில் வாழும் இவர்களுக்கு 4ஆவதாக பிறந்த குழந்தையின் வரவு அவர்கள் வாழும் வாழ்க்கையில் பெரும் சுமையாகிவிட்டது. தினம்தோறும் சம்பாதிப்பது அன்றைய உணவுக்கே போதாமல் போன நிலையில் இந்த குழந்தையை வளர்க்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். மனித மனதை உலுக்கும் வகையில் 3 மாதமே ஆன அந்த பெண் குழந்தையை விற்க முடிவு செய்துள்ளனர். அதற்காக வினிஷா தனது மாமியார் சரளாவுடன் ஆலோசித்த பிறகு தனது தோழியான சிவரஞ்சனியை நாடி குழந்தையை விற்று தருமாறு கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து சிவரஞ்சனி தனது மாமியாரும் தூய்மை பணியாளருமான சகாயமேரி என்பவரிடம் விவரத்தை தெரிவித்துள்ளார். சகாயமேரி இதை தனது தோழி சுமதி வழியாக திருவண்ணாமலையில் 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்த ஒரு தம்பதியிடம் இந்த குழந்தையை விற்க ஏற்பாடு செய்துள்ளார். 10 மாதம் பெற்றெடுத்த குழந்தையை 2,20,000 ரூபாய்க்கு விற்றுள்ளனர். அதில் ஸ்ரீஜி வினிஷா தம்பதியருக்கு 1,50,000 ரூபாயை வைத்துக் கொண்டு குழந்தையை விற்க உதவிய சரளாவுக்கு 50,000-உம், சிவரஞ்சனிக்கு 15,000-உம், சகாயமேரிக்கு 5,000-ஆக பங்கு பிரித்துள்ளனர். இதன்படி கடந்த ஜூலை மாதம் குழந்தையானது திருவண்ணாமலை தம்பதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குழந்தை இன்னும் தாய்ப்பாலில் இருந்ததால் அந்த தம்பதியர் வாரம் ஒருமுறை குழந்தையை கண்ணகி நகருக்கு கொண்டு வந்து தாயிடம் பால் கொடுக்க செய்துள்ளனர். அந்த சமயத்தில் தான் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் குழந்தைகள் நல அலுவலருக்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து உடனடியாக கண்ணகி நகர் போலீசில் புகார் செய்யப்பட்டதை அடுத்து இன்ஸ்பெக்டர் நடராஜ் தலைமையில் போலீசார் விரிவான விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் குழந்தையை விற்றதும் வாங்கியதும் மற்றும் இதற்கு இடைநிலை ஆட்களாக இருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து போலீசார் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் குழந்தையின் பெற்றோர் ஸ்ரீஜி, வினிஷா, மாமியார் சரளா, சிவரஞ்சனி, சகாயமேரி, சுமதி ஆகிய 6 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் விற்கப்பட்ட 6 மாத பெண் குழந்தை மீட்கப்பட்டு குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.